தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் தயாராக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்கவும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்த குடியரசுத் தலைவரின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததாக கருதப்படுகிறது என்று அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஆன்லைன் இ-சேவை மையங்களில் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு IPL தொடரில் தோனி விளையாடுவதை சென்னை சூப்பர் கிங்ஸ் உறுதி செய்தது. பதிரானா, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், நாகர்கோட்டி, ஷைக் ரஷீத் ஆகியோரை CSK விடுவித்தது. இரண்டாயிரத்து 26 IPL தொடரில் CSK அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சீசனில் காயம் காரணமாக ருத்ராஜ் ரூல்ட் அவுட் ஆனது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரவுண்டர்கள் ஜடேஜா மற்றும் சாம் கரனை ட்ரேடிங் முறையில் ராஜஸ்தான் அணிக்கு சென்னை அணி மாற்றியுள்ளது. இருவருக்கு பதிலாக ராஜஸ்தான் அணியில் கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சனை CSK வசப்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் அணியிலிருந்து வேகப்பந்து வீச்சாளர் ஷமி லக்னோ அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டுள்ளார். சச்சினின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியிலிருந்து லக்னோ அணிக்கும், மயங்க் மார்க்கண்டே கொல்கத்தா அணியிலிருந்து மும்பைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸாக மாறிவிட்டது என பிரதமர் மோடி விமர்சித்தார். தோல்விக்கான காரணத்தை விளக்க முடியாததால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூறினார். பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் தொடர்வார் என ஐக்கிய ஜனதா தள கட்சி நிர்வாகி ஷியாம் ரஜக் தெரிவித்துள்ளார். நிதிஷ் தலைமையில்தான் NDA கூட்டணி தேர்தலை சந்தித்ததாகவும் கூறியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் ஆய்வு செய்து வருவதாக காங்கிரஸ் MP KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளதாகவும் ஒரு வாரத்திற்குள் ஆதாரங்களை வெளியிடுவோம் என்றும் கூறியுள்ளார். ராஷ்டிரிய ஜனதா தள நிறுவனர் லாலுவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் RJD படுதோல்வியடைந்த நிலையில் எல்லா பழியையும் தான் ஏற்றுக்கொள்வதாக X தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். டிசம்பர் 6 முதல் அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகளுக்கும்
விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவுறுத்தினார். இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தாவேகா சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. கரூரில் மேடை அமைக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நிறைய குளறுபடிகள் உள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஒரு மாதத்தில் 6,36,00,000 வாக்காளர்களை எப்படி கணக்கெடுப்பீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் ஜென்சி தலைமுறையினர் வராமல் இருப்பதற்காக தில்லுமுள்ளு நடப்பதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். ஜென்சி தலைமுறையினர் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தாவேகாவினருக்கு வாக்காளர் படிவங்கள் கிடைக்கவில்லை என புகார்கள் வருவதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய வாக்காளர்களை சேர்த்தால் மட்டும் போதாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி தொடங்கிவிட்டோம் என்பதற்காக எஸ்ஐஆரை விஜய் எதிர்ப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். என்ன செய்ய போகிறோம் என்பதை விஜய் கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் என்டிஏ வெற்றி பெற எஸ்ஐஆர் தான் காரணம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது மகிழ்ச்சி என்றும் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே விபத்திற்குள்ளான பயிற்சி விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது. 15 அடி ஆழ சேற்றில் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு தோண்டி எடுத்து ஆய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டது. செங்கல்பட்டு திருப்போரூர் அருகே பயிற்சி விமானம் விபத்திற்குள்ளான இடத்தில் டெல்லி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விபத்திற்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தினர். சென்னை தீநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்கைலிப்ட் உதவியுடன் 6 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்களை காப்பீடு செய்ய நவம்பர் 30ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்புக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 367 மையங்களில் நடந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் 15,000 பேர் பங்கேற்கவில்லை. விண்ணப்பித்தவர்களில் 86.07% பேர் தேர்வு எழுதியதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கமளித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கலசத்தை திருட திட்டமிட்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த 8 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக அமைச்சரவை மாற்றப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா மறுப்பு தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் குறித்து இதுவரை விவாதிக்கவில்லை என்று விளக்கமளித்தார். பிப்ரவரி 22ஆம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ரஜினியுடன் இணைந்து நடிப்பதற்கு இன்னொரு கதையை தேடிக் கொண்டிருப்பதாக கமல் தெரிவித்துள்ளார்.
தலைவர் 173 படத்திலிருந்து சுந்தர் சி விலகியது குறித்து பேசிய அவர், ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றார். இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது அதான் போட்டிருக்காருல பேப்பர்ல, அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. அதுதான் பண்ணி அது முரண்பாடா இருக்கு இல்ல, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஷ்மீரில் உள்ள காவல் நிலையத்தில் வெடிபொருட்களை கையாளும் போது வெடித்து விபத்திற்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். பயங்கரமாக வெடிக்கும் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வெடிப்பு தற்செயலானது, வேறு எந்த விதமான யோகமும் தேவையற்றது என்று காஷ்மீர் டிஜிபி நளின் பிரதாப் விளக்கமளித்துள்ளார். கொல்கத்தா டெஸ்ட் கிரிக்கெட்டின் 2ஆம் நாள் முடிவில் தென் ஆப்பிரிக்கா 93 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. அபாரமாக பந்து வீசிய ஜடேஜா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜடேஜா 4000 ரன்கள் 300க்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைத்துள்ளார். கபில் தேவ், வேட்டோரி, இயன் போத்தமருக்கு பிறகு 4வது ஆல்ரவுண்டர் என சாதனை படைத்தார் ஜடேஜா. ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் புதிய படத்திற்கு வாரணாசி என்று பெயரிடப்பட்டுள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. வேல்ஸ் நாட்டின் மோன்மவுத் பகுதியில் கிளாடியா புயல் புரட்டி போட்டுள்ளது. கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். புகலிட மறுசீரமைப்பின் கீழ் அகதிகளுக்கான பாதுகாப்பை குறைக்க இங்கிலாந்து அரசு முடிவு செய்துள்ளது. கோல்டன் டிக்கெட் முறையை முடிவுக்கு கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் ஷோபனா மஹ்மூத் தெரிவித்துள்ளார்.